இன்னைக்கு அங்கிளோட மெமரியல் டேக்கு நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்தேன். இங்க பாருடா டேய், வேணாம். அவங்க கிட்ட கூட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. என்னங்க, நம்ம பொண்ணு மலரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நிக்கிறா. அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க தான் சார் அவளுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். அப்பா, அந்த பச்சை குத்திட்டு வந்ததுல இருந்து மதிக்கிட்ட நான் போட்ட அக்ரிமெண்ட் சரியா தப்பான்னு தெரியாம எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நீங்க தான் என் மனசுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கணும். என் கூடவே இருந்து என்ன கைட் பண்ணுங்கப்பா. ஓ, நீ எதுக்கு இங்க வந்த? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். நீ என்னன்னா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? நான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுமே ஒன்றை பார்க்கணுன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் ஆண்டி தான் நீ எங்கே இருக்கேன்னு கூட என்கிட்ட சொல்லலை. உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இங்கே பாரு, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி அங்கிளோட மெமரியல் டேக்கு நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்தேன். அதுவும் உனக்காக தான் வந்தேன். ஏய், கண்டதையும் உளராத. மரியாதையா இங்க இருந்து போயிரு. என்ன மலர் இப்படி பேசுகிற? மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு. ஓகே, போயிடுவேன். ஆனால் நீ என் கூட வா. வந்ததே உன்னை கூட்டிகிட்டு போக தானே. வா போகலாம். என்ன கூட்டிட்டு போக நீ யாரா? நான் யாரா? பாருங்கப்பா, நான் யாருன்னு கேட்குறேன். ஏய், 2 நிமிஷம் போலீஸ் லேட்டாக வந்தான்னு வச்சுக்கோ, நேரம் என் பொண்டாட்டிடி. உன் விரல்ல ரிங்க மாட்டியிருந்தா இந்நேரம் உனக்கு புள்ளைய கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், நின்று போனது கல்யாணம் தான், ஆனால் நிச்சயம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்படி பார்த்தா நீ எனக்கு கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி தான். வா போல, வா வாங்குறல. ஐயோ அக்கா, ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், என்னைய கை நீட்டி அடிக்க. வேணாடா. ஏய், யூ. ஏய், அவனை விடுறா. நீ இருப்பா. விட்டுறாங்கற யாரா நீ? மலர், டேய், ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்க போறியே, ஆம்பளன்ற திமிரா உனக்கு? இந்த மாதிரி மூக்குக்கு கீழே மீச இருந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. மூளையில கொஞ்சம் அறிவு வளரணும். மரியாதையா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், யாரா நீ? இது உனக்கு தேவையில்லாத வேலை. டேய், ஏன் வேலை என்ன, எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது நான் டிசைட் பண்ணிக்கிறேன், புரியுதா? உன்னை பார்த்தாலே அப்படியே அடிக்கணும்னு தோணுதுடா எனக்கு. எனக்கு காதல் பிரேக்கப் ஆயிருக்கு. ஆனா எந்த கையையும் நான் இது வரைக்கும் பிரேக் பண்ணதில்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா? டேய், நீ மரியாதை எங்க இருந்து போயிடு. அப்படியெல்லாம் முடியாது. நீ தப்பு பண்ணிருக்க. முதல்ல அந்த மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் போறேன். ஏங்க,
என்னங்க பிரச்சனை? சொல்லுக்கா. சுமார். ஆண்டனி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. வெளியில போயிடு, இல்லனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நீங்க போலீஸை கூப்பிடுங்க இல்ல யாரை வேணாலும் கூப்பிடுங்க. நான் மலர் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன? டேய் இங்க பாருடா டேய், வேணாம். அவங்க கிட்ட கூட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். அவங்க கிட்ட நெருங்குனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், யாரா நீ? இந்த கேள்வி நீ 30 நாள் கழிச்சு கேட்டனா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா இப்போ என்னால பதில் சொல்ல முடியாது. சோ தயவு செஞ்சு சொல்றேன், அவங்கள டச் பண்ணாத. ஆல்ரெடி நான் கமிட் ஆயிட்டேன். ப்ளீஸ் இப்ப நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், போயிடு. ஏய், தள்ளுறா நீ. ஏய், ஓடி வா. உன்கிட்ட திருப்பி திருப்பி நான் சொல்றேன், வேணாம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஐயோ, ஐயோ. ஏய், மதி, விடு. என்ன இது? என்ன நடக்குதுங்க? நிறுத்துங்க. ஏய் ஆண்டனி, நான் இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். நீ மரியாதையா இங்க இருந்து போறியா இல்லையா? வேண்டாம் ரோஜா. என் பிள்ளைய நான் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏய் ஆண்டனி, வாடா போலாம், பிரச்சனை வேணாம். டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. மலர் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டேலடா, விட மாட்டேன்டா உன்னை. டேய் உன்னால ஆனத பாத்துக்க போட. அவங்களாவது போலீஸை தான் கூப்பிடுவாங்க. ஆனா நான் வேற மாதிரி, உன்னை விட மோசமானவன். மரியாதையா இங்க இருந்து போயிட. பார்க்குறேன், நீ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுல. நீ எங்க இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஏய் ஆண்டனி, வாடா, வேணாண்டா. மரியா, வா போலாம். ஏங்க, யாருங்க இவன் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்றான்? நீ எதுக்கு இங்க வந்த? ஏங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க என்னடான்னா எதுக்கு வந்த எங்க வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சீன் போடுறியா? என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? என்ன? என்னங்க எப்படி பேசுறீங்க? நான் எங்க நடிச்சேன்? போதும், முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ. அக்கா, நீ பேசாம இரு செல்வி. எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நான் வந்தது மட்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னு புரியுது. நான் போயிடுறேன். ஆனா நான் உங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த தான் வந்திருக்கேன். நான் செலுத்திட்டு போயிடுறேன். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. மா, இவன் எதுக்கு கூப்பிடுற? மலர், கொஞ்சம் அமைதியா இரு. அப்பாக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்காரு. வந்த இடத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனைய சரி பண்ணி வச்சிருக்காரு. இவர் மட்டும் வரலனா இப்ப என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. இதை எப்படி சமாளிக்கணுமோ நான் அப்படி சமாளிச்சிருப்பேன். மலர், புரியாம பேசாத. எல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. தம்பி, நீ உள்ள வாப்பா. அம்மா, உள்ளயா?
உட்காருங்க. தேங்க்ஸ் ஆண்டி. உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். தம்பி, இந்தாங்க. தேங்க்யூ. ஆண்டி, ஆக்சுவலி யார் ஆண்டி அவன்? என்னென்னமோலாம் சொல்றான். மலர வைஃப்ங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஆண்டி பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை தம்பி. அவங்கள நல்லவங்கன்னு நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். ஆண்டி, என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? கொஞ்சம் டீடைல்டா சொல்ல முடியுமா? அது எதுக்கு இப்படி கண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல வெளியே அனுப்பு. மலர், ஏங்க ஏன் இப்போ இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ண? நீ எதுக்கு இங்க வந்த? இப்படி எல்லாம் பண்ணா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு நினைச்சிட்டியா? ஐயோ, ஏன் பைத்தியக்காரத்தனமாவே பண்ணிட்டு இருக்க? ஏங்க, நான் சாதாரணமா தாங்க இங்க வந்தேன். எனக்கு இப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா இங்க வந்தேன்? எதுவுமே தெரியாம தாங்க நான் இங்க வந்தேன். ஐயோ, இவங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ தெரிஞ்சுதான் இங்க வந்த மாதிரி இருக்கு. நீ தெரிஞ்சுதான் வந்திருக்க. மலர், என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன தெரியும்? முதல்ல நீ வெளியே போ. மலர், நீ கொஞ்சம் அமைதியா இரு. மா ப்ளீஸ் மா, அவனை வெளியே அனுப்பு முதல்ல. மலர், உனக்கு இருக்கிற ஆத்திரத்திலையும் நீ என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இந்த தம்பிக்கு உனக்கு நடந்ததெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது மலர். கொஞ்சம் அமைதியா இரு. செல்வி, இவளை உள்ள கூட்டிட்டு போ. அக்கா வாக்கா. அச்சோ, ஆண்டி, என்னாச்சு மலருக்கு? எனக்கு என்ன தெரியும்னு அவங்க நினைக்கிறாங்க? இந்த இடம் நல்லா பெருசா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, இங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல கட்டலாம் போல இருக்கு. மெயின் ஏரியாவா இருக்கு. அப்ரூவல் ஈஸியா கிடைச்சிருங்கய்யா. பெருசா காசு பார்க்கலாம்யா. எல்லாமே சூப்பர் ஐடியாவா தான்டா இருக்கு. வாங்க சார். எப்படிமா இருக்க? ஆசிரமெல்லாம் நல்லபடியா போகுதா? நல்லபடியா இருக்கு சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரு? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. Magic.
எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா.